சிங்கப்பூரில் பிரமாதமான வேலையில் இருந்த பையன் கிராமத்தில் இருந்த தன் வயசான அம்மாக்கிட்ட வந்து இந்த வீடு நிலம் இதெல்லாம் வெட்டி சொட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு நாம் என்னுடைய நீயும் சிங்கப்பூருக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, குழந்தை நம்மளை கூப்பிட்றான் அப்படின்ட்டு அந்த அம்மா எல்லாத்தையும் பணமாக்கி பையன்கிட்ட கொடுத்துட்டு கையில் ஒரு பேக் எடுத்துட்டு தன்னோட துணிமணிகள் எடுத்துட்டு அவனோட கூட கிளம்பியிருக்கா. இருமா, விமானத்தில் ஏறத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு சொன்ன பையன் ஒரு நாளாகியும் வரல. அங்கே போய் விசாரிச்சத்தில் பையன் ஒன்று இங்கே அம்போன்னு விட்டுட்டு ஊருக்கு போயிட்டான், சிங்கப்பூருக்கு போயிட்டான். நீ திரும்பி உன் குடிசைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது கேட்டு அதிர்ந்து போனேன். ரொம்ப அழுதா. கிராமத்துக்கு வந்து அழுதுன்றக்கத்தை மற்ற பேர்லாம் விசாரித்து என்னன்னு கேட்குறது சொன்னேன். எல்லோரும் அவனை பிடிச்சி சபிச்சா. இந்த அம்மா 2-3 நாளைக்கு அழுதுன்னு தான் இருந்தா. 3 நாள் எழுந்து வந்தா. யாருமே என் பையனை சபிக்காதுங்க. அவனுக்கு அங்கே என்ன பெரிய செலவோ. அவன் என்னை ஏமாத்தாத யாரை ஏமாற்றுவான்? எங்கே இருந்தாலும் அவன் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலாம் அந்த அம்மா. அந்த அம்மா மனசுக்கு எத்தனை தங்கம், வைரம், மாணிக்கம், பவழமெல்லாம் அள்ளி கொடுக்கலான்னு சொல்லுங்க.